வணக்கம் நண்பர்களே. கார்த்தி ரேவதி சீரியல் செம பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்துல நம்ம அபிராமி சிலைக்கு முன்னாடி வச்சிருந்த புதையல் பானைய கண்டுபிடிச்சிட்டாங்க நம்ம ராஜா. ஒரு கட்டத்துல பார்த்தோம்னா அதுல கீழே கிடந்த முத்தை எடுத்து இதை யாரு இங்க கொண்டு வச்சது அப்படின்னு அந்த இடத்துல கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சு அந்த நபரை அடிச்சு தொலிக்க நேரம் நான் தான் வச்சேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டாரு. ஒரு கட்டத்துல அதுக்கு இதோட யாரோட வேலை அப்படின்னு கேட்க நேரம் அதை சொல்ல முடியாதவருக்கு அவருக்கு இந்த சிவனாண்டி சதி பண்ணி ஒரு ஆக்சிடென்ட் நடந்துடுது. அதோட பார்த்தோம்னா புதையல் பானை மீட்டு அதிகாரிகள்கிட்ட கொண்டு ஒப்படைக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா அந்த புதையல் பானையை ரேவதி திருடலை, புதையல் பானை இன்னும் இருக்கு, மீட்டாச்சு, யாரோ பழிய போடுறதுக்காண்டி இப்படியெல்லாம் செய்திருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிச்சி நம்ம ரேவதியை விடுதலையாக்கி வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. ஆனால் நம்ம சாமுண்டேஸ்வரிக்கு அப்படியே கோபம் தலைக்கிறது. இந்த டிரைவர் பையலால தான் எல்லாமே நடந்துச்சு. இப்போ ரேவதியே உள்ளுக்க போனப்போ அவன் ரேவதியை மீட்கிறதுக்காண்டி அந்த புதையல் பானையை எடுத்து கொடுத்து வெளியே கொண்டு வச்சிருக்கான். இதெல்லாம் என் பேரை அவமானப்படுத்த செய்த சதி எல்லாம் இந்த ராஜசேதுபதியோட பேரனால வந்த வேண அப்படின்னு சொல்லிட்டு, டேய் என் வீட்டுக்குள்ள உன் காலை எடுத்து வச்ச என் துப்பாக்கியால உன்னை சுட்டு பொசிக்கிடுவேன், வீட்டை விட்டு வெளியே போட அப்படின்னு விரட்ட நேரம் நம்ம ரேவதி அம்மா எதுக்குமா செய்யாத தப்புக்கு ராஜாவை இப்படி கொடுமைப்படுத்துற, அவர் எந்த தப்பும் செய்யல, நிறுத்தடி, நீ இவனுக்கு சப்போர்ட் பண்ணி ஆடுனதெல்லாம் போதும், உன்னை ஜெயிலுக்குள்ள தூக்கி வச்சவன் தானே இவன் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம சாமுண்டேஸ்வரி குதிக்கிறாங்க. சரி, இவர் இப்போ வீட்டுக்கு விட்டு போகணும், உனக்கு அவ்வளோதானே, இவர் போகட்டும், நானும் கூட போயிறேன், உனக்கு சந்தோஷம் தானே அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அப்போதான் நம்ம சாமுண்டேஸ்வரி, சரி இவ அவ்வளோ அடம் பிடிச்சி என்னை விட அவன் தான் முக்கியம் அப்படின்னு போறானா, போகட்டும் அப்படின்னு விடுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம ரேவதியை கையை பிடிச்சி தன்னோட வீட்டுக்கு, மாமியார் வீட்டுக்கு ரேவதி போறாங்கங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிபிகேஷனா உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பார்த்தோம்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். பரபரப்பான கட்டத்துல நம்ம பார்த்துட்டு இருக்க நேரம் தாங்க அந்த புதையல் பானை எங்க இருக்கு, அம்மா நீ தான் ஒரு வழிகாட்டணும் அப்படின்னு தன்னோட அம்மா அபிராமி சிலை முன்னாடி போய் நின்று சாமி கும்பிட போன நம்ம ராஜா கண்ணுல அந்த திருடன் புதையல் பானையை புதைச்சி வச்சுட்டு போன நேரம் ஒரு சிந்திய ஒரு முத்து கிடைக்குது. அதை பார்த்த உடனே இது இப்போ காலத்து முத்து இல்லை, இது இப்போ பழைய காலத்து முத்து அப்படின்னா இந்த புதையல் பானை இங்க எங்கேயோ தான் இருக்கு, இதை யாரு கொண்டு எங்க வச்சிருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கமே அப்படின்னு அந்த இடத்துல அந்த ஊசி மருந்து ஏற்றக்கூடியது இருக்கு. அந்த நபர் தன்னோட காலில் அடிபட்டதுனால யூஸ் பண்ணியிருப்பாரு. அதை பார்க்குறாங்க. ஓ, இது யாரு இந்த மெடிக்கல் ஷாப் பக்கத்துல எங்கேயாவது இருக்கான்னு கேட்டு பார்ப்போம், அதுல தான் வாங்கியிருப்பாங்க அப்படின்னு அந்த இடத்துல நோண்டி நொங்க எடுக்க நேரம் இவர் தான் அப்படின்னு அங்க மெடிக்கல் ஷாப்ல உள்ள கேமராயில பாத்துறாங்க. அப்ப இந்த நபர் தான் முத்து மாலைய சிதற விட்டது அப்படின்னா இவர்கிட்ட தான் அந்த புதையல் பானை எங்க இருக்கு அப்படின்னு உள்ள ரகசியம் தெரியும் அப்படின்னு அந்த இடத்துல அந்த நபரை வீட்டுக்கு போய் தொலிய உரிச்சு இழுக்கிறாங்க. ஏண்டா எதுக்கு நீ இந்த புதையல் பானையை திருடுன, நான் தான் திருடுனேன் அப்படின்னு ஒரு கட்டத்துல ஒத்துக்கிட்டாரு. அதோட பார்த்தோன்னா உண்மையை நோண்டி நொங்கெடுக்க, அப்பனா என்ன காரணத்தினால, யார் சொல்லி நீ திருடுன அப்படின்னு அந்த இடத்துல கேட்க நேரம் அதெல்லாம் பணத்துக்கு ஆசைப்பட்டு தான் அப்படின்னு சொல்ல நேரம் நம்ம சிவனாண்டிய முத்துவேலம் கரெக்டா இவரை வாய் அடைச்சிடணும் அப்படின்னு அவர் ஒரு ஆக்சிடென்ட் சின்னதா பண்ண வச்சு அவர் சொல்ல முடியாம போயிடுது. அதோட புதையல் பானை எங்க இருக்கு அப்படின்னு உள்ள ரகசியம் நம்ம ராஜாவுக்கு தெரிந்தது. உடனே அபிராமி தன்னோட அம்மா சிலை முன்னாடி மறைச்சு வச்சிருந்த அந்த புதையல் பானையை எடுத்து அதிகாரிகள்கிட்ட ஒப்படைக்கிறாங்க. நீங்க என் மனைவி ரேவதி தான் இந்த புதையல் பானையை திருடனா அப்படின்னு ஒத்துக்கிட்டானா, உண்மையிலே அவ திருடல, அவங்க வீட்டுக்கு நீ ஒரு பழி வர நேரம் அந்த பழிய போக்குறதுக்கு தான் தாமேல வாரி சுருட்டி இந்த பழிய போட்டுக்கிட்டா, ஆனா உண்மையான குற்றவாளி இவர் தான் அப்படின்னு அந்த இடத்துல காட்டி கொடுத்து அந்த புதையல் பானை இங்கதான் இருந்து எடுத்தேன் அப்படின்னு அவ்வளத்தையும் கொடுத்து கவர்மெண்ட்ல சப்மிட் பண்ணிடுறாங்க. அதோட நம்ம ரேவதி நிரபராதி அப்படின்னு வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. ராஜா, நான் நினைச்சேன் இவ்வளவு ஸ்பீடா நீ கண்டுபிடிச்சிட்டல, அந்த நபர் யாருன்னு தெரிஞ்சுதா? ஆமா, புதையல் பானையெல்லாம் எடுத்து கொடுத்தாச்சு, இப்ப நீ குற்றவாளி இல்ல, நிரபராதி, உன்னை கூட்டிட்டு போலான்னு தான் வந்தேன். அப்பனா இதுக்கு பின்னணியில யாரு இருக்கா அப்படின்னு கேட்க நேரம் அதை பற்றி தெரியல, அவ சொல்லதுக்குள்ள அவனுக்கு ஒரு விபத்து நடந்துட்டு, இவ்வளவு தூரம் நீ நோண்டி நொங்கெடுத்த உனக்கு இதை கண்டுபிடிக்கிறது சாதாரண விஷயம்தான், சீக்கிரமா கண்டுபிடிச்சி நீ உண்மையை எங்க அம்மா முன்னாடி நிரூபிப்பேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. சரி ரேவதி, கிளம்பலாம் அப்படின்னு ஸ்டேஷன்ல இருந்து வீட்டுக்கு போறாங்க. ஒரு கட்டத்துல வீட்டுக்கு நம்ம ராஜா கூட கைக்கு
கோர்த்து போன நம்ம ரேவதிக்கு ஒரு ஆப்பு வச்சதுக்குனங்க சாமுண்டேஸ்வரி, டேய் இங்க வராத, எங்க வீட்ல காலடி கூட உன் காலடி படக்கூடாது, உன்னால தான் என் பொண்ணு ஜெயிலில் போய் கம்பினா, அதே நேரத்தில் இவ்வளோ பெரிய அவமானம், பத்திரிகையிலலாம் புதையல் பானையை திருடினது நான் தான் அப்படின்னு வந்து நியூஸு வெட்ட வெளிச்சமாக போட்டாங்க. இந்த அவமானம் எல்லாம் ஒன்னால தானடா நான் பட்டேன், அதனால கண்டிப்பா இந்த வீட்டுக்குள்ள வர தகுதியை நீ இழந்துட்ட அப்படின்னு வந்து அந்த இடத்துல செமைய வந்து சாமுண்டேஸ்வரி பேயாட்டம் போட்டுறாங்கன்னு சொல்லலாம். ஒரு கட்டத்துல பார்த்தோன்னா என்னடா கூத்தா இருக்கு, நம்ம அத்தையும் இப்படி சொல்லுறாங்களே, நான் பொறுங்க அத்தை, இந்த புதையல் பானையை வேணும்னு யாரோ திட்டமிட்டு தான் வந்து திருடி மறைச்சி எங்க அம்மா சிலைக்கு முன்னாடி மறைச்சு வச்சிருந்தாங்க, நான் கண்டுபிடிச்சிட்டேன், நீனே உன் அம்மா சிலைக்கு முன்னாடி கொண்டு மறைச்சு வச்சுக்கிட்டு என் பழிய வந்து என் குடும்பத்து மேல போட்டு என்னையும் அவமானப்படுத்தி இப்ப பத்திரிகை சோசியல் மீடியா எல்லாத்துலயும் நான் தான் திருடுனேன்னு நீ கொண்டு வந்துட்டலடா, உனக்கு இப்போ சந்தோஷமா, உன்னாலதான் உன் குடும்பத்தால தான் எங்க அம்மாவும் திருட்டு பழிய கட்டி அவங்க அந்த அவமானத்துல இறந்தாங்க, இப்போ நான் வாழது உனக்கு கண்ணுக்கு உறுத்துதா, அதனால தானே இப்படி ஒரு பழிய இந்த குடும்பத்துல மேல சுமத்துன, நீ தானடா காரணம், வீட்டை விட்டு போ அப்படின்னு சொல்றாரு. அம்மா எதையும் புரிஞ்சுக்கிடாம செய்யாதுங்க, நம்ம ராஜா வந்து கண்டிப்பா எல்லாத்துக்கும் வந்து நன்மை தான் நம்ம வீட்டுல செய்திருக்காரு, இப்போ கூட என்ன வெளியே கூட்டிட்டு வந்தது அவர் தான், அப்படி இருக்க நேரம் அவருக்கு மேல ஃபுல்லா பழிய போட்டுட்டு இருக்காத அப்படின்னு சொல்ல, போடி உன் வேலையை பார்த்துட்டு, எனக்கு அவனை பற்றியும் தெரியும் உன்னை பற்றியும் தெரியும், அவன் மேல பழிய விழுந்துடக்கூடாதுன்னு நீ உன் தலையில சுருட்டிக்கிட்ட, எல்லா அவமானமும் நம்மளுக்கு குடும்பத்துக்கு தானே, அவனுக்கு என்ன அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லு நேரம், நீ அவரை வீட்டை விட்டு போக வெளியே போன்னு சொன்னா நானும் அவர் கூட போவேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல தன்னோட பேக்ஸு துணி எல்லாத்தையும் வந்து தூக்கி வச்சுக்கிட்டு நம்ம ரேவதி வந்து, ராஜா வா போகலாம், இந்த வீட்டில் நம்மளை மதிக்காத வீட்டில், நீ இல்லாத வீட்டில் நான் இருக்க மாட்டேன், இப்பவே போவோம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல களம் இறக்கிட்டாங்க நம்ம ரேவதி. இந்த சைடு நம்ம ராஜா மயில எல்லாம், ஐயோ போவாதுங்க அத்தை, நீங்களாவது போவாதுங்கன்னு சொல்லுங்க அப்படின்னு வந்து சொல்ல நேரம் நம்ம சாமுண்டேஸ்வரி, என்ன மாப்பிள்ள நீங்க இவங்களுக்கு இதாட்டு பேசுறீங்க, நான் வேண்டானே இந்த டிரைவர் பையில கூட போனோன்னு துடிக்கவ தானே அவ, அப்படி இருக்க நேரம் அவ போகட்டும், பட்டு திருந்துவா, அவனால நம்ம குடும்பம் பட்டது தெரிஞ்சோம், இப்படி வந்து புத்தி கெட்டு தெரியானா பட்டு திருந்தட்டும், விடுங்க மாப்பிள்ள அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லுறாங்க. ஒரு கட்டத்துல நம்ம ரேவதி நம்ம ராஜாவுக்கு கையை கோர்த்துக்கிட்டு இந்த வீட்டை விட்டு கிளம்புறாங்க. நம்ம மயிலுகிட்ட கார்த்தி வந்து சொல்றாங்க, இந்த பாருங்க இந்த வீடு எங்களோட வீடு தான், இது என்னோட அத்தை குடும்பம், அதனால கண்டிப்பா இங்க ஒரு ஆபத்துனா உடனே நான் இருக்கேன், நீங்க எப்ப கால் பண்ணி இங்க ஒரு பிரச்சனை வர நேரம் சொல்லுங்க, நான் அதை சால்வ் பண்ண உடனே வருவேன் அப்படின்னு வந்து சொல்ல நேரம், சகல நீ உன்னோட மனசாட்சி இந்த அத்தைக்கு தெரியல, உன் குடும்பத்தையும் உன்னையும் தரக்குறைவா நினைச்சு இப்படி நடந்துக்கிறாங்க, எப்பந்தான் இவங்க அந்த சிவனாண்டி முத்துவேலு சந்திராவை பற்றி தெரிஞ்சுக்கிடுவாங்களோ உங்க குடும்பத்தை நீங்க நன்மைதான் செய்திருக்கீங்கன்னு எப்போ தெரிய வருமோ அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து அப்படியே வந்து கோபத்தோட வந்து நம்ம கார்த்திய ரேவதி வந்து நீ ஒன்றை புரிஞ்சுக்கிறது அம்மாவுக்கு கஷ்டம்தான், பட்டு திருந்தட்டும், கூடயே இருந்து நல்ல செய்தா அவங்கள பெருசா தெரியாது, வெளியே இருந்து அவங்க பிரச்சனை வர நேரம் அவங்கள வந்து அந்த சிக்கல்ல இருந்து மீட்டாதான் தெரியும், அம்மா அப்படி புத்தி கெட்டு இப்போ தெரியறதுக்கு ஒரு பாடம் வந்து கடவுளே கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டை விட்டு கிளம்புறாங்க நம்ம கார்த்தியும் ரேவதி.